சொல்லி நான் கவலை சந்திப்போம் கவலை நாராஜ் யாரும் வரவில்லை. என் தங்கை சொன்னாள் யாராவது பெரியோர்கள் வரலாம் என்று. ஆனால் இங்கே ஒளிமயமாக தெரிகிறது. அங்கே எப்படி இருக்கிறது தெரியுமா? அந்த இருட்டுக்கும் பார்க்கின்றது இருக்கும் சுவருக்கும் இந்த காது அந்த இருட்டுக்கும் பார்க்கின்றது இருக்கும் இந்த சுவருக்கும் இந்த காது சொல்லாமல் கொல்லாமல் மறைந்திருக்கும் நீ சொல்லாமல் கொல்லாமல் மறைந்திருக்கும் தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும் ஏமாறாதே 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 கேட்டதுகள் வெறும் காரணம் வருகிறேன் என்னவென்று தெரிய இதோ வருகின்றேன் பார்க்கின்றேன் பார்க்கின்றேன் சொத்தை பார்க்கின்றேன் 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 சொத்தை பார்க்கின்றேன் 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 சொத்தை பார்க்கின்றேன் மனிதன் மனிதன் உண்டு மனிதர்கள் மிருகம் உண்டு மனிதர்கள் மாணிக்கம் உண்டு மனுஷல தெய்வம் ஒன்றான உலகத்துல எத்தனையோ மனுஷனை பார்த்திருக்கேன். ஆனா இப்பதான் இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு புது மனுஷனை பார்க்கிறேன். சந்தோஷம். நீங்க யாருன்னு நான் கேட்கணும், நான் யாருன்னு நீங்க கேட்கணும். இடத்துக்கு வந்திருக்கேன். விவரங்களை நீங்கள் கேட்கின்றீரா அல்லது நான் கேட்கட்டுமா? மனுஷனை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். யாரு மனுஷன்? 4 வகையான மனுஷனை பார்த்திருக்கேன். இல்ல இப்பதான் புது மனுஷனை பார்க்கிறேன். புது மனுஷன்னா எப்படி தோற்றம் தோற்றம்னா? ஏமாற்றாதே ஏமாறாதே. இந்த 2 விஷயத்துக்குள்ள மனிதனுடைய பெருமையும் நல்லதும் கெட்டதும் அடங்கி போச்சு. சரி, மனுஷனை பார்த்துட்டீங்க. நீங்க யாரு? நாரதன். நான் பேரை கேட்கல. நீ யாருன்னா பேருதான். அப்புறம் என்ன மனுஷன் சொன்னீங்கல்ல? ஆமா. நீங்க யாரு? அப்பதான் சொல்றேன். பேருன்னா நாரதன் சொல்லுங்க. ஆமா. நீங்க யாரு? அதத்தான் நாரதன் சொல்றேனே. பேர் யாருனாலே பேருதான் ஐயா. யார் சொன்னது? நான் சொல்றேன். எங்க நீங்க எழுதுங்க. எங்கயாவது கேள்வி கேட்கணும். சரி. உங்க பேரை கேட்டா பேர் எழுதணும். சரி. யாருன்னு கேட்டா யாருன்னு சொல்லணும். யாருன்னா யாரு சொல்லுவாங்க? யாருன்னு பேரு ஒண்ணுதான். யாரு கிட்ட என்ன சொல்லுவாங்க? நீங்க யாரு அப்படின்னா என்ன சொல்லணும்? அப்ப அதான் விஷயம். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்றீங்க, அப்படிதானே? யாருன்னு கேட்டா அதுக்கு பதில் என்ன? பேருன்னு கேட்டா அதுக்கு பதில் என்ன? என்ன ஒரு மாதிரி முறைச்சு பாக்குறீங்க? என்ன வர உள்ள இருக்கிறத முத்தம் மூஞ்சிட்டு போயிடுவேன். பேசாம இருக்க இல்ல என்ன அப்புறம்? சரி, நான் உங்களை பூலோகத்தில் பார்த்தது கிடையாது. நான் மனிதன் சொல்றீங்க. அப்ப நீங்க மனிதனா? இல்ல. நீங்க யாரு? தெய்வம். யார் நீங்க? தெய்வம். யார் தெய்வம்? நான். நீங்களா? ஆமா. எங்க? ஏன் உங்களை யார் கும்பிடுறா? ஏன் இங்க யார் கும்பிட மாட்டாங்களே? உங்களை யார் கும்பிடுறா? மகாலட்சுமியுடைய அந்த புறத்துக்கு செல்லக்கூடிய கொஞ்சம் இருங்க. உங்களை கேட்டா உங்களை பத்தி பேசுங்க. மகாவிஷ்ணு பத்தி நில்லுங்க. ஒரு நில்லுங்க. நீங்களா தான், அதாவது தவளை தன் வாயால் கெட்டது மாதிரி நீங்களா தான் என்ன மனுஷன் சொன்னீங்க. சரி, மனுஷன் சொன்னீங்கல்ல.
நீங்க யாரும் கேட்டல தெய்வம் சொன்னீங்க. உங்க எங்க வணங்குறாங்க? உங்களுக்கு யார் மொட்டை ஓடுறா இல்ல யார் தீச்சட்டி எடுக்கிறாங்க? நான் கேக்குறேன் ஒரு விஷயம் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். புரியாம தான் கேக்குறேன். இப்ப தெய்வம்னா சரி அதையும் விடுங்க. இப்ப முருகான்னு சொல்றான், கணேசான்னு சொல்றான். முருகன் பேர் வச்சிருக்காங்க, கணேசன் பேர் வச்சிருக்காங்க, காளியாத்தான்னு பேர் வைக்கிறாங்க, மாரியாத்தான்னு பேர் வைக்கிறாங்க, மாரியம்மான்னு பேர் வைக்கிறாங்க. உங்க பேர் என்ன? நாரதன் சொன்னேன். எங்க எந்த ஊர்ல நாரதன் பேர் வச்சிருக்காங்க? வைக்க மாட்டாங்க. வச்சிருக்காங்க. ஒரு ஆளை காட்டியா பாக்கலாம். இந்த ஊர்ல நாரதன் ஒரு ஆள் கூப்பிடு வைக்கல. என்ன காரணம் தெரியுமா? சாதாரண வெத்தலை வாங்கணும்னா தமிழ்நாட்டுல எல்லா ஊர்லயும் வெத்தலை வாங்கலாம். ஆனா மேல வச்சுட்டாங்க கலசங்கிறது, அது வாங்கணும்னா எங்க வாங்கணும் தெரியுமா? இந்த உங்களுக்கு கொஞ்சம் கேளுங்க. நீங்க தண்ணி சாப்பிட்டால் மாதிரி பேசுறீங்க. ஆமா. தண்ணி எந்த தண்ணி? நீங்க நினைக்கிற தண்ணி இல்லைங்க. இப்ப 3 குடத்துல தண்ணி வச்சிருக்காங்க. இந்த 3 குடத்துல எது நல்லதுன்னு கேட்டா சொல்லுவீங்களா? சொல்லலாம். எப்படி சொல்லுவீங்க? 3 குடம் இருக்கு, 3 குடத்துல தண்ணீர் இருக்கு. சரி, இது எது நல்லதுன்னு சொன்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க? பாக்கல தெரிஞ்சுக்க முடியாது. இல்ல அகத்திலிருந்து முகத்துல தெரிஞ்சுக்கணும். நீங்க பேசுற ஒழுங்கா பேசிய என்ன பேசுன? அந்த தண்ணியை குடிச்சு பார்த்தா தான் எது நல்ல தண்ணி எது உப்பு தண்ணி இது ஒவ்வொரு தண்ணி பார்த்த உடனே சொல்லிடுவாராம். இவன் எவனுக்கோ ராத்திரில ஒண்ணு தண்ணி அடிக்க அவனுக்கு, அதனால தான் இப்படி பேசுறேன். தண்ணியை குடிச்சு பார்த்தா முடியுமா? எப்படியா பார்த்த உடனே நல்ல தண்ணி உப்பு தண்ணி சொல்ல முடியுமா? ஐயா சொல்லலாமே. தண்ணியை பார்த்த உடனே சொல்லலாம். உன் தண்ணி நீ உடம்பு வரப்போகுது. நான் கேட்கிறேன், ஒரு இடத்துல இப்ப வந்து பைப் போடணும், உள்ள தண்ணியை பாக்குறாங்கன்னா சாஸ்திரம் இந்த இடத்துல தண்ணி இருக்கு சரியா சொல்லுவான், உடம்புல தண்ணி வரும். எப்படி சொல்றான்? சரி இப்ப பாப்பா ஒன்னா பாப்பா நீங்க சொல்றது அது நீங்க ஒத்துக்கிட்டாலும் சரி, நான் ஒத்துக்கிட்டாலும் சரி, தீர்ப்பு வழங்குவவர்கள் ஒத்துக்கிட்டா சரி. சரியா? இப்ப நான் வந்து மனுஷன், நீங்க வந்து தெய்வம். நீங்க நாங்க வந்து பூலோகவாசி, நீங்க நான் தேவலோகவாசி. தேவலோகவாசியா? அப்ப நான் மனுஷன் தானே? நல்லா தெரியுமில்ல? நீங்க வந்து தேவலோகவாசி. அப்ப நாங்க மாதிரி நீங்க இல்ல. இல்ல. அப்ப நான் உங்களை சோதனை பண்ணி பாக்குறேன், நான் தொட்டு பாக்குறேன். எங்களுக்கு இருக்க உறுப்பு மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் ஒத்துக்கிறேன். இல்ல வேற மாதிரி இருந்தா தேவலோகவாசின்னு பாத்து. ஆமா ஆமா. எங்க உறுப்புகளை காட்டுமா? முதல்ல உங்க உறுப்புகளை காமிங்க. நல்லா எது தேவையோ பாத்து. அப்ப அது மாதிரி எப்படி மாத்த? எதுக்கு? ஏய்யா உங்க உறுப்புகளை சொன்னா மனு ஈசன் கடவுள் எங்கிட்ட இருக்கிறார்னு அர்த்தம். கண்டிப்பா. சரியா? நீங்க தேவலோக பரன்னு சொல்றீங்க. உங்க பேரு? நாரதன் சொன்னேன். நாரதரா நாரதன்னா? நாரதன். 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 கடவுளே ஆண்டவனே உனக்கு இந்த ஊர் மாரியத்தா கூலிய கொடுக்காது. யாருக்கு கொடுக்காது? உனக்கெல்லாம் மடப்புறம் காலிதான் கூலிய கொடுக்கணும். நல்ல நிறைய கொடுக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி பரவாயில்லை. நீங்க நாரதன் சொல்றீங்க, நாரதன் சொல்றீங்க. சரி ஒத்துக்கிறேன், நான் ஒத்துக்கிறாம இல்லை. படி அளந்தீங்கள என்னமோ நிக்கிறார பூரா திசை திருப்பி உங்க வசம் இருந்து இல்ல. ராமநாதபுரம்னா என்ன, அது முகபைனா என்ன இவர் கேட்டார். ராமநாதபுரத்தை பேசுறார். சரியா? இந்த ராமநாதபுரம் எப்பொழுது எந்த ஆண்டு ராமநாதபுரம் பேர் வந்துச்சு? இந்த ராமநாதபுரம் சொல்லலையா? உன் வீடு கட்டின தேதியே தெரியாம வீட்டுக்குள்ள இருக்க பொருளை பத்தி எனக்கு தேவை. ஐயா ஒரு விஷயத்துல தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துடைய பெருமை என்ன, இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ள என்ன அரியப்பட விஷயங்கள் அடங்கி இருக்கிறது நான் சொன்னேன். நீங்க சொல்றீங்க ராமநாதபுரம் எந்த ஆண்டு எப்பொழுது நிறுவப்பட்டது? கணக்கு என்ன கணக்கு? கணக்கியா? அப்புறம் என்ன தெரியும்? ராமநாதபுரம் மாவட்டம் எப்ப உருவாச்சா இது கணக்கு. ஆனா இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ள என்ன நல்ல விஷயம் அடங்குது வரலாறு. இல்லங்க அது என்ன தவறு? இல்லங்க கல்யாணம் பண்ணத்தானே புள்ள பிறக்குது. அது மாதிரி ராமநாதபுரம் கல்யாணம் பண்ண முடியாதா? இல்லங்க இப்ப ராமநாதபுரம் எந்த ஆண்டு பேர் வச்சாங்க, எந்தெந்த மாவட்டத்துல இருந்து பிரிச்சு வச்சாங்க நானே விளக்க சொல்றேன். மதுரையில் இருந்தும் சில பகுதிகள், திருநெல்வேலியில் இருந்தும் சில பகுதிகள் எடுத்து அதால் உருவாக்கப்பட்டதான் ராமநாதபுரம் மாவட்டம். எந்தெந்த ஆறு ஓடுது? வைகை ஆறு, குண்டாறு, 2 ஆறும் ராமநாதபுரத்துல ஓடுது. அதே சமயத்துல அது பரப்பளவு தெரியுமா? ராமநாதபுரம் பரப்பளவு உன் வீட்டளவு தெரியாம 4 நாள் பேச வந்துட்டேன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம் நான் போறேன், நான் சிவகங்கை மாவட்டம். சரியா? நீ பேசுனத வச்சுதான் நான் தொட்டு பேசுறேன். நானா ஒரு புது கேள்வி உருவாகல. சரியா? பேசலாம். ராமநாதபுரம் பேசுறேன். நான் பேசுறேன். நில்லுங்க. முகவையாறு இந்த
உச்சக்குள்ள வந்துச்சு அதுல நுழைஞ்சுன்னு சொல்றியே ஆமா. அதனால ஒத்துக்கிறேன் ராமனா மொத்த பரப்பளவு என்ன சொல்லியா இல்ல உனக்கு பதில் அந்த உட்கார்ந்து ஒரு ஆள் சொல்லு சத்தியமா சொல்லியா தெய்வத்தறிய சும்மா சொல்லு சொல்லியா உட்கார்ந்து சொல்ல சொல்லியா கூப்பிடு போல அம்புட்டு ஏன் ஆளு அதனால சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நான் சொன்னாதான் சொல்லுவாங்க. அப்படியா? சரிப்பா. பரப்பளவு தெரிஞ்சுக்கிறேங்க 4233.44 சதுர கிலோமீட்டர் 4233.44 சதுர கிலோமீட்டர் ராமநாதபுரம் மாவட்டம். அது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது சொல்ல தெரியுமா? 1910 ஆண்டு தான் உருவாச்சு. 1910 ஆண்டு மதுரையிலிருந்து சில பகுதியும் திருநெல்வேலியிலிருந்தும் சில பகுதியும் எடுத்து தான் ராமநாதபுரம் ஆச்சு. எங்க ராமநாதபுரத்துல இங்க வந்து பாக்குறாருல பூசணி பூ எதுக்கு வைக்கிறாங்க? ஏயா உனக்கு மீச முளைக்கல இல்லையா? உனக்கு மீச முளைக்கல மீச இல்ல ஆனா இருந்துச்சு. நாடு தானே இருந்துச்சு. தாடியோட இருந்தது. ஒன்னா பிடுங்கி ஒவ்வொரு ராகத்துக்கு என்ன செஞ்சீங்க? எங்களுக்கு தெரியும். முகத்தை அறிய தெரியும். அகத்துல முகத்துல தெரியும் சொல்றீங்களே. அகம்னா என்ன? அகம்னா என்ன? உள்ளவன் என்ன? உள்ளவன் என்ன? மனசுதாயா? மனசுனா என்ன? இந்த மனசுனா என்னன்னா சொல்லுங்க. எதையா மனசு? மனசு எதை மனசு சொல்றோம்? அது உள்ளம். அது என்ன? இதுதான் மனசு. அது உள்ளத்துல என்ன இருக்கு? அது வேற என்ன பேரு? இதயம்னு இதுக்கு பேரு. அப்படி சொல்றா வெண்ணெய். என்ன வெண்ணெய்? உள்ளம் என்பது ஆமை, அது உறங்கி கிடப்பது நீதி சொல்றாங்க. ஆனா அந்த உள்ளம் இருக்கு, இதயத்தை சொல்றோம். ஏன்னா இதயத்தில் தான் நம்ம மனசாட்சி இருக்கு. அங்குதான் தெய்வம் என்பது உண்மையாக உறங்கி இருக்கிறார். தெய்வம் வாழும் இடம் உள்ளம். ஆனா இப்ப சொல்றேங்க அந்த உள்ள இதயம் தானே, அந்த இதயம் கெடக்கூடாது என்று ஒரு உரை இருக்கிறது. உரை, அந்த இதயத்தை சுற்றி ஒரு உரை இருக்கிறது. அந்த உரை பேர் தெரியுமா? பெர்காடியம் சொல்ற உரை இதயத்தை சுற்றி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இதயம் படைச்சவன் நாங்க மனுஷ பண்புல உள்ளவங்க. நீங்க தெய்வ பிறப்பு. உங்க அப்பா பேர் என்ன? பிரம்மா. பிரம்மாவா? எந்த பிரம்மா? படைக்கிற பிரம்மா. படைக்கிறவனா எதை செய்யறாரு பிரம்மான்னு கேட்கல. எந்த பிரம்மா? பிரம்மாவா? எங்க அப்பா பிரம்மானே. எத்தனை பிரம்மானா? இல்லையா? உன் வாயில இருந்து நான் பதில் வர சொல்றேன். என்ன வர சொல்றாடி? இப்ப சொல்றேன் பாரு. பிரம்மா தான் படைக்கிற. அதுக்கு என்ன பிரம்மானா? இப்ப நான் கேக்குறேன் எந்த பிரம்மான்னு கேட்டா எத்தனை பிரம்மா இருக்காங்க? பிரம்மா நிறைய இருக்கலாம். இப்ப படைக்கிற ஜீவராசி கூட பிரம்மா. உங்க அப்பா படைக்கிறாரு விக்கிறாரு அதை கேட்கல. எந்த பிரம்மா? என்ன பிரம்மா சொல்றது? எத்தனை பிரம்மா இருக்காங்க? பிரம்மா நிறைய இருக்காங்க. எத்தனை இருக்காங்க? எத்தனை அண்டங்கள் இருக்கு? எத்தனை அண்டங்கள்? 1008 அண்டம். 1008 அண்டத்துக்கு எத்தனை பிரம்மா இருக்காங்க? அப்ப 1000 பிரம்மா இருக்காங்கல்ல. அதுல உங்க அப்பா எந்த பிரம்மா? படைக்கிற பிரம்மான்னு. படைக்கிற பிரம்மாயா? அந்த அண்டத்துல எந்த பிரம்மா? 1008 அண்டத்தையும் அவன் தானே படைக்கிறான். இன்னும் உங்க வாயில சொல்ல வர்றியா? உங்க அப்பாவுக்கு எத்தனை தலைகள்? மொத்தம் 5 இருக்கிறதுனால. அப்ப நான்முக கடவுள் யாரு? பிரம்மா தானே. அவர் தான் உங்க அப்பா. அப்படி சொல்லியா? 5 தலை இருந்துச்சுல. மொத்தத்தால என்ன ஆச்சு? கிள்ளி எடுக்கப்பட்டது. எங்க கிள்ளி எறியப்பட்டாங்க? எங்க கிள்ளி எடுக்கப்பட்டது? கிள்ளி இந்த பூலோகத்திலே போடுகின்ற பொழுது இந்த பூமியில விழுந்துச்சுன்னா இந்த உலகம் அழிஞ்சிருந்த காரணத்துக்காக மகாவிஷ்ணு கோமாளி அவதாரம் எடுத்து தானாக கதை இருக்கிறோம். எங்க மகாவிஷ்ணு எங்க கோமாளி வர எடுத்தாரு? புலோகத்துல எந்த இடத்துல? ஏயா மாமதுரையிலே விட்டவாசல் இடத்திலே விடுபட்டது அந்த கிள்ளி எறியப்பட்ட தலை. அம்மன் சன்னதி என்று அழைக்கக்கூடிய விட்டவாசலிலே. அப்ப உங்க அப்பாவுடைய தலையை கொய்தாங்கல்ல, கிள்ளும் போது எந்த தலை? அந்த கிள்ளும் போது தலை எங்கே ஒட்டி எங்க எதை பிடிச்சிருச்சு? கையவா கட்ட வரலையா? கையவா அடி கொண்டு வரலாமா? போட்டு வச்சுக்க. நீ போ, எதை வச்சு போடுவ? என்ன நீ வச்சு போடுவ? நீ என்ன நினைக்கிற? நீ என்ன நினைக்கிற? கையில கட்ட வச்சிருக்க. நான் ஒண்ணு வச்சிருக்கேன். என்ன பண்ணுவேன்? ஏதாவது போடுவேன். கையால போட மாட்டேன். போடுவீங்க. எதுல வச்சு போடணுமோ அதை வச்சே போட்டு. நீ எதுல வேணாலும் போடுறது எனக்கு அவசியம் இல்ல. நீ மட்டும் இடம் கொடு. என்னை தேடியே வந்துட்டு இருப்பேன். நல்லா போடுறான்டா. ஆனா இப்ப கேக்குறியா? எதுக்கு கேக்குறேன்னா இப்படி அழப்புனா தாங்க பதில் வரும். ஏன் கேளுங்க. ஒருத்தர் பெரிய நாரதர் சொல்லக்கூடாது. அவர் என்ன சொல்றாரு? சில தவறுகள் சொல்றாரு. ஆனா இவர்கிட்ட கதை இருக்கு. இவர் படிச்ச ஆசிரியர், எனக்கு படிச்ச ஆசிரியர் தான். ஆனா அதே சமயத்துல எதை எப்ப சொல்றோம்னு ஒரு நுட்பம் இருக்குது. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல 1008 பிரம்மால படைக்கு பிரம்மா உங்க அப்பா. இப்ப வந்து மறுபடியும் என்ன சொன்னீங்க? என்ன கேட்டேன்? எதற்கு கபால முடிச்சுன்னு கேட்டீங்க? கட்டவரல கபால கட்டவரல கபிச்சு
கபிய விரல் வந்து எங்க விடுபட்டுச்சு? அம்மன் சன்னதி என்று அழைக்கக்கூடிய விட்ட வாசல். அதனால்தான் சித்திரை மாதத்துல கோமாரி வேஷம் எடுத்து அவதாரம் எடுக்கிறாங்க. ஆடுறாங்கல்ல, அது எள்ளி நகையாடியது. நகைனா சிரிச்சது அந்த விரல். அது கவுன விரல் வந்து அந்த தலை கபிச்சு சிரிச்சதுனால அது என்னவா மாறுச்சு? திருவோடாக மாறியது. அப்ப இந்த விட்டவாசல்ல விடுபட்டது. இது உண்மைதானே? 4 தலைகள். உங்க அம்மா பேர் என்ன? கலைவாணி. நல்லா கவனிங்க, இல்ல நல்லா கவனிங்க. கலைவாணி தான். அதெல்லாம் சும்மா அந்த கலைவாணி பெரிய போய் அசிங்கமா கலைவாணி சொல்லக்கூடாது. கலைவாணி. இவர் உங்க அப்பா பேரு பிரம்மா, உங்க அம்மா பேரு கலைவாணி. நல்லா கவனிங்க ஐயா. நீங்க யாருக்கு பிறந்தீங்க? எங்க அப்பனுக்கு பிறந்தவன். உங்க அப்பனுக்கு பிறந்தீங்களா? அப்படி விஷயத்தை கேட்கணும். இல்ல நான் கேக்குறேன், உங்க அப்பாவுக்கு பிறந்தீங்களான்னு கேக்குறேன். இல்ல சிருஷ்டிக்கப்பட்டவன். சிருஷ்டிப்பு வேற, பிறப்பு வேற, உதயமாகிறது வேற. அப்ப நீங்க வந்து சிருஷ்டிக்கப்பட்டீங்க. அப்ப உங்க அம்மா விட்டு நீங்க வரல, உங்க அப்பா கிட்ட வந்தீங்க. அப்ப கலைவாணியை நீங்க அம்மான்னு சொல்றீங்க. எங்க அப்பனுக்கு அவள் மனைவிங்கிற ஸ்தானத்தில் இருப்பதனால் பிரம்மாவுடைய மனைவி கலைவாணி, அதனால அம்மான்னு சொல்றேன். அப்போ வந்து நீங்க வந்து பெண்கிட்ட பிறக்க, பெண்களுக்கு பிறக்க, ஆம்பளைக்கு பிறந்தாங்க. அதனால தான் உருப்படாம தெரியுறீங்க. என்ன இருக்கு? ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, பெண்கிட்ட பிறந்தா தாய்ப்பால குடிச்சிருந்தா தமிழ் பாட பத்தி நன்றா தெரியும். சரி. ஆனா வெல்லலாம், ஆனா அள்ளலாம், ஆனா கொல்லலாம். ஆனா உண்மையிலே அன்பு என்பது இருந்தால் நிச்சயமாக புரியும். இப்போ உங்க அப்பாவுக்கு எத்தனை சம்சாரங்கள்? 3 பேர். இதே போங்க அப்படிங்க. உங்க அப்பாவுக்கு 3 சம்சாரம் தானே? உங்க அம்மா பேரை கேட்டல கலைவாணி தான் சொன்னீங்க. அப்ப மத்திய 2 பேர் யாரு? உங்க அப்பாவுக்கு அப்பாட்டியா? இல்லப்பா, எதை சொல்றது மறந்துட்டேன். என்ன எதை சொல்ற? காயத்ரி அப்பா 3 பொண்டாட்டி கட்டி இருக்காரு. புள்ளையும் பெக்க முடியல உங்க அம்மானால. அப்புறம் 3 பேர் இல்ல சொல்றேன். இல்லையா? சாவித்ரி, கலைவாணி. கலைவாணி, காயத்ரி, சாவித்ரி 3 பேர் உங்களுக்கு. சரி, நீங்க வந்து சிருஷ்டிக்கப்பட்டீங்க. எதுல வந்து உங்க அப்பாவுடைய உடம்புல? எங்க அப்பாவுடைய வலது தொடையில். வலது தொடையா? வலது தொடைனா இது இங்கடா. இது வலது, இது வலது, இது வலது. இதான் வலது, இடது வலது. என்ன நீ தடுமை? இத அவர் பாருங்க. வலது இடது எதிரியார இல்ல, வலது தொடை தானே? ஆமா. சரி, வலது தொடையில நீங்க பிறந்து சொன்னீங்க, ஒத்துக்கிறேன். வலது தொடையில முன் தொடையா பின் தொடையா? இது என்ன உன் கூட்டு கேள்வி? முன் தொடையா பின் தொடையா? வலது தொடை, இது தொடையா? இது முன்ன படுதா பின்ன படுதா? சும்மா என்ன சும்மா? என்ன வலது தொடையா? இங்கிட்டா முன்னாலயா? எதுக்கு கேக்குறேன்னா, அந்த முன்னால என்ன தெரிஞ்சிச்சான்னு கேக்குறேன். என்ன தெரிஞ்சிச்சா? என்ன தெரிஞ்சிச்சு? என்ன தெரிஞ்சு? நீ பிறக்கும் போது வாயு கூட வச்சிருப்பேன். ரொம்ப சந்தோஷம். சரி, பரவாயில்ல. ஆனா முன் தொடையில நீங்க பிறந்தீங்க. உங்க அப்பா உங்களை சிருஷ்டிக்கும் போது நீங்க மட்டும் தான் வந்தீங்களா, இல்ல மத்தவங்களே சிருஷ்டித்தாரா? மொத்தம் 9 பேரு, கடைசியா 10வது நாள். அப்ப நீங்க 10 பேர். 10 பேர். அरे 9 பேர் யாரு? நாரதன், தட்சன், வசிஷ்டர், புருவி, இருது, புலவர், புலசியர், ஆங்கரசி, அத்ரி, மரசி, கடைசியில நாரதன். உங்க அண்ணன் பேரு? அதான் உங்க அண்ணன் பேரு தக்கன். அத்ரி அண்ணன் தானே? ஆங்கிரஸ் அண்ணன் தானே? புலகர் அண்ணன் தானே? புலசிகர் அண்ணன் தானே? கிருது அண்ணன் தானே? மரிசி அண்ணன் தானே? பஸ்தர் அண்ணன் தானே? தட்ச பிரசாத் அண்ணன் தானே? கடைசியா வந்து நீங்க தானே? ஆனா உங்களுக்கு அண்ணன்மார்கள் இருக்கலாம், உங்களுக்கு தம்பி இருக்காங்க. உங்களுக்கு நீங்க கடைசியா, உங்களுக்கு தம்பி இல்ல. இல்ல. சரி, உங்களுக்கு தம்பி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன உன் பிரச்சனை? சரி, நான் கேட்போம். பேசாம இருக்கேன். இருக்குறேன். இல்ல அவர் வந்து எப்படின்னு கேட்டா, உங்க அப்பா தானே படைச்சாரு, இப்படியால ஏன் படைக்கிறாரு? உங்க அப்பா படைப்புல ஏதாவது சகோதரர் எடுத்துக்கிறேன். நல்ல மனுஷன். நீ காலையில போ, உனக்கு பாதி கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு? ராத்திரி திண்டதுல பாதியை கொடுப்பாரு. ரொம்ப சந்தோஷம். சரி, என்ன ஒண்ணு என்ன கேட்கிறேன்னா, இப்ப ராமனாவுடைய பரப்புரை சொன்னா என்ன, நீங்க என்ன எவ்வளவு பரப்புரை பண்ண? அடுத்து வந்து தான் சொன்னேன். சொல்லுங்க சொல்லுங்க. 4233.44 சதுர கிலோமீட்டர். 1910ஆம் ஆண்டு இந்த நாடு ராமநாதபுரம் மாவட்டம் என்ற பெயர் உருவானது. தெரிஞ்சுக்கங்க, ராமநாடு பகுதியில வந்து ஒருத்தர் சொல்லலைனா ராமநாதபுரம் மாவட்டம் உலக்கே வச்சே குத்திடுவாங்க. வச்சிருக்கு ராமநாதபுரம் மாவட்ட வரலாறு இருக்கு, வச்சிருக்கீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இப்போ இங்க வந்திருக்கீங்க, உண்மைதானே? கண்டிப்பா. யாரை பார்க்க வந்தீங்க? உள்ள சத்தம் கேட்டது, ஆலோலம் சோங்கல காணோம். அதனால உள்ள இருக்க பெண்களை பார்க்கணும். உள்ள இருக்கா சீக்கிரம் பார்க்கணுமா? பெண்களை பார்க்கணும் ஐயா. பெண்களை பார்க்கணும். ஆமா. அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? இல்ல பெண்களை பார்க்கணும் தெரியல. நான் நோக்கத்துல கேட்கறேனா? இல்ல கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா?
ஏன்னா கல்யாணம் பண்ணவங்களுக்கு பெண்ணுடைய பெருமை தெரியும், அருமை தெரியும். கல்யாணம் பார்க்காத வெறி நோக்காடு கொண்ட மாதிரி கடிச்சுட்டாங்கன்னு என்ன செய்யணும்? அதனால சமயம் 52 மனைவிகளை கட்டி பெருமை அடைஞ்சு இப்ப 3 ஆசை வெறுத்து நிற்கிறீங்க. பெண் ஆசை, பொன் ஆசை, 3 ஆசை பாருங்கய்யா. பொன் ஆசை, பெண் ஆசை எல்லாம் அறுத்துட்டாரா? இப்ப ஒரு வாயில இருந்து வருது அறுத்துட்டாரா இல்ல உரிச்சுட்டாரான்னு பாருங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகல, எப்பவாவது எங்கேயாவது உங்களுக்கு திருமணம் ஆனதா? ஆனதா? இல்ல கல்யாணம் ஆனது திருமணம் ஆச்சு சொல்றேன். சரி, அப்ப கல்யாணம் பண்ணும்போது உங்க பேர் என்ன? கல்யாணம் அண்ணே அண்ணே நீங்க பேசாம நீங்க நம்மாலே அண்ணே மேல ஊத்துறது வந்திருக்கேன், உதவாதாம ஊருக்கு போகணும். அப்புறம் நம்ம நாட்டுக்கு மதிப்பு இல்லை. வாங்க இங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியுமா அதை கவனிக்க கூடாது. அதை கவனிச்சோம்னா நம்ம திசை போக முடியாது. சந்தோஷம். நீங்க நிறைய பேசுறீங்க, அதையே பார்க்க கூடாது. சந்தோஷம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவனம் பேச போயிடும். அதனால நீங்க பேசுவீங்க எனக்கு தெரியும். அதனால உள்ள இருக்க பொம்பளை கொடுத்தாங்க நான் பாக்குறேன். உங்கள்கிட்ட சுருக்கிட்டு போறாரு. அண்ணே பேசாம இருந்தேன். ராஜாத்தி அது யாரு? அவர் பேச நான் சரி ஒத்துக்குறேன். மல்லிகை அவங்க தர்க்கம் பண்ண போது அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் சரி பண்ணுங்க தயவு செய்து. புயலே ஹலோ அண்ணே மைக் அண்ணே கட்டிங்க மைக் அப்படி ஹலோ ஹலோ ராஜாத்தி என்னங்க உங்கள்கிட்ட நிறைய மாரியாத்தாளை பத்தி பேசுறதுக்கு போகலாம்னு நினைச்சேன். நீங்க மாத்தி விட்டுட்டீங்க. அவன் ஓடி போயிட்டேன். பயங்கரமான ஆள் அதான். உங்களெல்லாம் பார்க்கறது ஆசீர்வாதம். எங்க அம்மா இருக்காங்க. சாமி துடிக்கிறாரு. சாமி துடிக்கல, இப்போ வள்ளிக்கிட்ட அகப்பட போறாரு. இன்னைக்கு அவனுக்கு மூலம் வரப்போகுது. சரி சரி பாப்பா தங்கச்சி தங்கச்சி வராங்க. காவேரி கரை இருக்கு, கருவியில பூ இருக்கு, பூ போல பெண் இருக்கு, குறிஞ்சு கொண்டாடு இருக்கு. காவேரி கரை இருக்கு, கருவியில பூ இருக்கு, பூ போல பெண் இருக்கு, குறிஞ்சு கொண்டாடு இருக்கு. காவேரி கரை இருக்கு.
தங்கச்சி புரியா செவ்வந்தி பூ மாலை கட்டி தேடி வந்தா தேடிச்சுட்டு சிறந்த ஆசி மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் இன்பம் நன்றி இப்பத்தாமா தெரிகிறேன் என்ன பக்திமயமான இடத்திலே உனக்கு காட்சி தரக்கூடிய முருகன் உன் நாவிலையும் கலைவாணி போல காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரியா? சந்தோஷம். சொன்னபடி நம்ம இடத்துக்கு பெரியவர் வந்திருக்கிறார். யார் அந்த பிரம்மாவின் மகனா? அப்படியா? கலைவாணின் புதல்வர். புதல்வர். நாரத தேவரசி வந்துள்ளாரம்மா. சரி, அழைத்து வாருங்கள். இப்படி அழைக்கின்றேன். சுவாமி சுவாமி பரிவான வணக்கங்கள். ஸ்வரங்களில் இசைப்பவரே
என்ன வேண்டும்? என்ன ஆசீர்வாதம் கொடுங்க சார். பதினாறு பெற்று பெருமையோடு வாழ்க. நல்ல ஆசீர்வாதம்னா ஆ. கிழட்டு பூசி கிழட்டு பூசி நல்லா இருக்கா நல்லா அப்படியா இருக்கா சார்? கடனா 2 பேருக்கு ஒப்பந்தம் ஆயிடுச்சு. எப்படி குறுக்குறுனே பார்க்குறாங்க சுவாமி எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். எல்லோரும் நலமாக நோயில் இல்லாமல் வாழ வேண்டும். இந்த மண்ணுக்கு சொந்தமானவர்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி. அவரையும் சிறப்பாக சிறப்பா இருக்கும். இங்கே வந்திருப்பவர்கள் அருள்மிகு மாரியம்மன் அருளால் வளமும் நலமும் அருட்செல்வமும் பொருட்செல்வம் பெற்று சிறந்தோங்கி வாழ சிறந்தோங்கி வாழ்வார்கள்.